வந்து பேசுனாங்க, நிறைய பேர் பேசுனீங்க. இதில் வந்துட்டு குரு எவ்வளோ முக்கியம், ஏன் வந்து ஒரு குரு ரொம்ப அவசியம். இதுக்கு முன்னாடி கூட ஒருத்தர் வந்து பேசிகிட்டு இருந்தார், அவங்க அப்பா உடம்பு சரியில்லாமல் இருந்தது, வெளியுலகத்துடைய தொடர்பே இல்லாமல் இருந்தது. நான் வந்துட்டு எண்ணம் வந்து செதறல, மறுபடியும் வந்துட்டு அப்பா தவறிட்டார், அதுக்கப்புறம் வெளி உலகத்தில் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு மனசு அப்படி போயிடுச்சுன்ட்டு. இந்த இடத்துல தான் ஒரு குருன்றவர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன ஆகும்னா, ஒரு குருன்றவர் நம்மக்கிட்ட இருக்கிறாருன்னா அவர் வந்துட்டு நம்ம எண்ணங்களை செதற விட மாட்டார். அதுக்காக தான் நம்ம மாதம் மாதம் இங்கே ஆசிரமம் வர்றது. ஆசிரமம் வந்துட்டு நம்ம தெரிஞ்சவங்க கிட்ட வந்து பேசுகிறதுக்கு இல்லை, நம்ம குருவோட எப்பயுமே தொடர்பில் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து மாதம் மாதம் இங்கே ஆசிரமம் வர்றது, ஐயா சமாதியில் வணங்குறது, அவர்கிட்ட வந்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது, எல்லாமே பண்ணுறது வந்து அதுக்கு தான். ஒரு குரு பார்வை நம்ம மேலே பட்டுக்கிட்டே இருந்ததுன்னா, இல்லை அவர்கிட்ட சரணாகதியில் இருந்தோம்னா நம்ம உயர்நிலை கண்டிப்பாக வந்துட்டு அடைய ஆரம்பிச்சிடுவோம். மனக்குழப்பங்கள் நீங்க ஆரம்பிச்சிடும். ஒரு வாட்டி வந்துட்டு பட்னத்தார் பத்ரகிரியாரை பார்த்துட்டு உஜ்ஜினி நாட்டுக்கு போன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இவரும் வந்துட்டு போயிட்டு தியானம் பண்ணிட்டு அங்கே இருந்திருக்காரு. வந்துட்டு இந்த கதை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சிவன் வந்துட்டு ஒரு ஆண்டி மாதிரி வந்தார். பட்னத்தார் வந்துட்டு சொன்னார், நீ வந்துட்டு பின்னாடி போ, பின்னாடி தான் சம்சாரி இருக்கான், நான் வந்துட்டு சன்னியாசி, என்கிட்ட எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் சிவன் வந்துட்டு ஆண்டி கொள்ளத்தில் பின்னாடி பத்ரகிரியார்கிட்ட போனப்போ மோட்சம் கிடைச்சிருச்சு. அந்த கதை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம எல்லாருக்குமே தெரியும், நான் அந்த கதையை விவரித்து சொல்லலை. அந்த மாதிரி இருக்கிறச்சு பட்னத்தாருக்கு ஒரே மனக்கசப்பு வந்துடும். என்னடா இது, பத்ரகிரியார் எனக்கு அப்புறம் தான் இந்த பாதையில் வந்தார், அவர் வந்துட்டு மோட்சத்துக்கு போயிட்டாரு, நான் இன்னும் வந்துட்டு இதே மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கேனே, சிவன் என்ன இந்த மாதிரி பண்ணிட்டாரு, இறைவன் நம்மளை இப்படி கைவிட்டுட்டாரு, இப்படி பண்ணிட்டாருன்ட்டு ஒரு சின்ன வருத்தம் வந்துடும் அவர் மனசில். ஏன்னா பட்னத்தார் முன்னாடிலேருந்தே அந்த மாதிரி இருக்கார் இல்லையா, பட்னத்தாரை பார்த்து தான் பத்ரகிரியார் வந்தார். அப்படி இருக்கும்போது உடனே வந்துட்டு அவருக்கு ஒரு அசுரதி கேட்கும். என்னன்னா, நீ வந்து என் பாதத்தை பிடிச்ச, என்கிட்ட சரணாகதியான, இறைவன் கிட்ட பரம்பொருள் கிட்ட சரணாகதியான, ஆனால் பத்ரகிரியார் வந்து குரு கிட்ட சரணாகதியானான், அதனால அவனுக்கு மோட்சம் சீக்கிரமாக கிடைச்சிருச்சு. உனக்கு வந்துட்டு நீ வந்து என்கிட்ட சரணாகதியான, அதனால எங்க அடிக்கரும்பு இனிக்குமோ நீ அங்கே போ, அப்போதான் உனக்கு வந்துட்டு மோட்சம் முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வந்து அசுரதி கேட்குமா. அப்போ அவர் தெளிஞ்சிட்டு அப்போ வந்து என்ன பண்ணுவாரா, குருவை பற்றி அந்த பரம்பொருளையே இந்த சிவனையே வந்து குருவாக எடுத்துக்கிட்டு அவர் வந்துட்டு நிறைய பாடல்களை பாடி எல்லா ஊருக்கும் போய் மோட்சம் கிடைச்சிதுன்ட்டு கதை இருக்குது. ஸோ இதுலேருந்து என்ன ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செயல் எண்ணம் எல்லாமே வந்துட்டு ஒரு குருவை சார்ந்து ஒரு குருக்கிட்ட நம்ம சரணாகதி அடையும் பொழுது தான் அவங்க நம்மளை வந்துட்டு காப்பாற்றி நம்மளை உயர்நிலைக்கு எடுத்துகிட்டு போவாங்க. இப்போது ஒன்றுமே இல்லை, நம்ம இன்னைக்கு ஒரு நாள் இங்கே வரோம், அதுக்கப்புறம் ஒரு மாதம் ஃபுல்லாக வந்து நம்ம இயல்பு வாழ்க்கைக்கு போயிடுறோம். இயல்பு வாழ்க்கையில் இருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், மறுபடியும் ஒரு மாதம் பொறுத்து வரோம். அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம எண்ணங்கள் வந்துட்டு நிறைய வந்து வெளில செதுறது. இந்த எண்ணங்களை எப்படி கட்டுக்குள்ள வைக்கிறது? ஏன்னா நம்ம இங்கே இந்த பாதையில் மட்டும் இருக்க போகிறதில்லை, இதை மட்டும் பண்ண போகிறதில்லை இல்லையா. இந்த வெள்ளை உடைய அணிஞ்சிக்கிட்டு தான் எப்பயுமே 24 மணி நேரம் இருக்க போகிறதில்லை. நம்ம வெளி உலகத்துக்கு போகிறோம், தொழிலை பார்க்குறோம், ஐயா சொன்ன மாதிரி குடும்பத்தை காப்பாற்றுறோம், எல்லாமே பண்ணுறோம். அப்படி இருக்கிறச்சு நம்ம எண்ணங்கள் எப்படி செதறாமல் இருக்கிறது? நான் வெளிலெல்லாம் சுற்றுறேன், அப்போ மற்றவங்களோட மீட் பண்ணும்போது மற்றவங்க கிட்ட பழகும் போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அந்த எண்ணங்கள் வர ஆரம்பிக்க தானே செய்யும். அதை எப்படி தவிர்க்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்காக தான் இங்கே நம்ம உபதேசம்னு ஒன்று கொடுத்துருக்கோம், இந்த பாதைன்னு ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த பாதையை வந்துட்டு உபதேசத்தை தொடர்ந்து செய்யும் பொழுது நம்மளுக்கு அந்த தெளிவு கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த தெளிவு கிடைக்கும் பொழுது நம்ம எத்தனை பேர்கிட்ட பழகினாலும் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் நம்ம எண்ணம் வந்து செதறவே செதறாது. இதுக்கு தான் அழகான ஒரு பாட்டம் சொல்லியிருக்காங்க. எத்தொழிலை செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் முத்தர் மனம் நிற்கும் மோனத்தே. எல்லாரும் மனமும் நிற்கும் மோனத்தேன்னு சொல்லலை, எல்லாரும் மனம் நிற்கும் மோனத்தேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அப்போ சராசரி மனிதனுக்கும் வந்துட்டு அவன் மனசு வந்துட்டு அலைப்பாயாமல் அப்படியே நிற்கும்னு சொல்லலாம். ஏன் வந்து முத்தருக்கு நிற்கும் மனம், முத்தருக்கு மட்டும்தான் நிற்கும்னு சொல்கிறாங்க? இந்த பாதையில் வந்து இந்த பயிற்சி எடுத்து இதை தொடர்ந்து பண்ணால் முத்தருக்கு மனம் வந்துட்டு அலைப்பாயாமல் அதை அங்கங்கே எதை எங்கெங்கே விடணுமோ அதை விட்டுட்டு நம்ம எப்படி இது ஐயா நிறைய வாட்டி சொல்லுவார். இந்த புளியம்பழம் இருக்கு இல்லையா, காயாக இருக்கும்போது எல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கும்,
ஒன்ஸ் பழுத்துருச்சுன்னா என்ன ஆகும், கொட்டை தனியாக, ஓடு தனியாக, பழம் தனியாக, தனித்தனியாக போக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இந்த பாதையில் இந்த பயிற்சி பண்ணி இதில் வந்துட்டு வரும்பொழுது உங்களுக்கு அந்த பிரிவினை கொண்டு வரத்துக்கு தெரியும். இது ஐயா துணையோட கண்டிப்பாக நடக்கும். ஐயா சமாதி நிலையில் தான் இருக்கார். ஆனால் வந்து ஐயா எல்லாரையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார், எல்லாரோடையும் பழகிக்கிட்டு தான் இருக்கார், எல்லாருக்கும் நல்லது கெட்டதை பார்த்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார். அப்படி இருக்கிறச்ச இந்த இடத்துக்கு வந்து ஐயாவுடைய ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு இங்கே உபதேசம் வாங்கி அதை தொடர்ந்து பயிற்சி பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே இந்த பயிற்சி பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த மேல்நிலை வந்து தெரிய ஆரம்பிக்கும். கரெக்டுங்களா? எத்தனை நம்மளே நீங்களே வந்துட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், இங்கே வந்து உபதேசம் வாங்கி அதை தொடர்ந்து பண்ணுறதுனால நம்ம எண்ணங்கள் எல்லாம் எப்படி மாறி இருக்கு, நம்மளுக்கு எவ்வளோ தெளிவு வந்திருக்கு, அதை யோசித்தாலே உங்களுக்கு நிறைய வித்தியாசம் உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிருக்கும். ஒரு குரு வந்துட்டு எப்படிப்பட்டவருன்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். குருவுக்கு வந்து அபார ஆற்றல் இருக்கும். ஏன்னா அந்த குரு வந்துட்டு அந்த ஆற்றலை எல்லாருக்கும் ஒரே மாதிரி தருவாரான்னு கேட்டிங்கன்னா தரமாட்டார். யாருக்கு எந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட பக்குவம் இருக்கோ, எந்த அளவுக்கு அவங்களால அந்த ஆற்றலை தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் வந்து கொடுப்பாங்க. நம்ம வீட்லேயே குழந்தைங்க இருந்தாங்கன்னா வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாருக்கும் ஒரே மாதிரி சாப்பாடு வைக்க மாட்டோம். யார் எவ்வளோ சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம சாப்பாடு வைப்போம் இல்லையா? அந்த மாதிரி தான் அந்த குருன்றவரை நம்மளுக்கு எவ்வளோ பக்குவம் இருக்குன்றதை பார்த்து அதுக்கேற்ற பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து அந்த ஆற்றலை கொடுப்பாரு. நம்ம அந்த ஆற்றலை பயன்படுத்தி நம்ம எப்படி வந்து ஒரு நல்ல நிலைக்கு அதை பயன்படுத்திக்கிறோன்றது தான் ரொம்ப முக்கியம். இங்கே நம்ம ஏதோ வரோம், செய்கிறோம், போகிறோம், அந்த மாதிரி வந்துட்டு பண்ணக்கூடாது. இதில் வந்துட்டு நம்ம ஐயா என்ன சொல்லி கொடுத்துருக்காரு, அதை எப்படி வந்து நம்ம பயன்படுத்துறது, நம்ம வாழ்க்கையில் என்ன பயன்படும், நம்மளால் எத்தனை பேர் வந்துட்டு ஒரு நல்ல நிலைக்கு வருவாங்க, அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு இதை பயன்படுத்தும் போது நம்மளுக்கு நிறையா வந்துட்டு அனுபவங்களும் கிடைக்கும், நிறையா வந்துட்டு மேல்நிலையான எண்ணங்களும் வந்து நிறையா கிடைக்கும். ஆத்மானகம் சாமி, உங்கள் பேர் சொல்லுங்கள். ஆத்மானகம் சாமி. நம்ம மனசை சுத்தம் செஞ்சிட்டாவே நம்மளுக்குள்ள கடவுள் இருக்காருன்னு நல்ல மனப்பூர்வமாக உணர்ந்துட்டோம். நம்மளையே வந்து நம்ம பல விஷயத்தில் நிறைய அனுபவிச்சு எந்த அளவுக்கு நம்ம வந்து நன்மையை நிறைய நோக்கிறோமோ அது நம்மளை அதை கூட மிச்சமாக டபுளாக நம்மளை நோக்குது. அது மனப்பூர்வமாக உணர்ந்துருக்கேன் சாமி. இப்போது பெரியமங்கலைக்கு காலையில் எழுந்து பூஜை பண்ணுறோம். தனக்குள்ளே நம்ம இவ்வளோ உணர்றோம், அதுக்கப்புறம் அந்த பூஜைக்கெல்லாம் தேவையா அப்படின்றது. விநாயகர் பூஜைக்கு வெடிகாலம் எழுந்து பூஜை பண்ணி சூரிய பகவானுக்கு மாமலாக செய்கிறோம். இதுக்கப்புறம் அது தேவையா அப்படின்றது ஒரு நம்மளுக்கு வந்துட்டு வெளியில் சித்தர்கள் நம்ம முன்னோர்கள் வந்துட்டு வச்சது எல்லாமே அடையாள பொருள். எதுக்கு அந்த அடையாள பொருள் வச்சாங்கன்னா, நம்ம ஒரு காலத்தில் வந்துட்டு காட்டில் இருந்தோம், அப்போ வேட்டையாடி வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு தெரியாத ஒரு பயம் வர ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் நான் தான் எல்லாமே பெரிய ஆளுன்ற மாதிரி ஒரு ஆணவம் ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்கன்னா ஒரு கடவுள் சிலைகள் அந்த மாதிரி உருவாக்கி அதை வச்சு நம்மளோட ஒரு பெரிய சக்தி இருக்குது அன்ட்டு அந்த அப்போ வந்து அந்த உயர்ந்த நிலை அடைந்த ஞானிகள் வந்துட்டு அந்த கோவிலில் சிலையெல்லாம் வச்சாங்க. நம்ம இப்போ காலையில் எழும்புறோம், கோவிலுக்கு போகிறாங்க, பூஜையெல்லாம் பண்ணுறாங்க. எதுக்குன்னா என்னை விட ஒரு உயர் சக்தி இருக்குன்னு உணர்றதுக்கு. அதை நம்ம இந்த பாடம் பண்ணி எப்போ நம்மளே உணர ஆரம்பிச்சிட்டோமோ நம்மளுக்குள்ளே தான் எல்லா பூஜையுமே நடக்கும். அதை வந்து நம்ம அதை அனுபவிப்போம். ஸோ அது பண்ணுறச்சே நம்ம வெளிப்புற பூஜை எல்லாமே வந்துட்டு அவசியம் இல்லை. ஆனால் இதை யாராவது பண்ணுறாங்கன்னா நம்ம அவங்கள தடுக்கக்கூடாது, அது தப்பு. ஏன்னா சரியை கிரியை யோகம் ஞானம் 4 நிலை இருக்குது. இந்த 4 நிலையில் வந்து கடந்து வரும்போது தான் இந்த நிலைக்கு வர முடியும். அப்படி இருக்கும்போது அந்த நிலையில் இருக்கிறவங்கள நீ பண்ணக்கூடாதுன்னு தடுக்கிறது தப்பு. அதை உணர்ந்தால் தான் அவங்களால வர முடியும். நம்ம கைப்பிடிச்சி 4 பேரை கூப்பிட்டு வர முடியாது. அப்படி இருக்கிறச்சு அவங்க அதை பண்ணி ஓகே இவ்வளோ பூஜை பண்ணேன், கடவுளுக்கு அர்ச்சனை பண்ணேன், இது எல்லாமே பண்ணேன், அடுத்தது என்ன இருக்குது, அப்போ இதுக்கப்புறம் எப்படி கடவுளை பார்க்கலான்ட்டு அந்த நிலைக்கு போகும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு உள்ளேயே வந்து அந்த பூஜை எல்லாமே நடக்கும். எந்த கடவுளும் வந்துட்டு உள்ளே வெளியில் இல்லை, எல்லாமே நம்மளுக்குள்ளே தான் இருக்குது. அப்படி இருக்கிறச்சே நம்ம வந்துட்டு நம்மளுக்குள்ளேயே பூஜை பண்ணியிருக்க ஆரம்பிப்போம். ஆனால் அதுக்கு ஆரம்பத்திலேயே அந்த நிலைக்கு போகுமான்னு கேட்டால் முடியாது. அதுக்கு இந்த பயிற்சி பண்ணி ஒரு நிலைக்கு போய் அந்த உயர்ந்த நிலைக்கு போனால் தான் நம்மளால் வந்துட்டு அதை எடுத்து பண்ணவே முடியும். அது வரைக்கும் வெளிப்பூஜை பண்ணுறது அவசியம்தான். அது மற்றவங்களுக்கு. நம்ம எப்போ இந்த பயிற்சியை எடுத்துட்டோமோ அப்போ நம்மளுக்குள்ளே ஆராய்ச்சி நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த உயர் சக்தியை உணர்ந்து அந்த பரம்பரைகளோட சேர்த்து
அங்கே வந்துட்டு நம்ம பூஜை பண்ண ஆரம்பிப்போம். அது நம்ம அதுவாகவே ஆகிடுவோம். அதனால தான் வந்துட்டு இவர் வள்ளலார் வந்துட்டு என்ன சொன்னாருன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆரம்ப நிலையில் வந்து கடவுள் வந்துட்டு ரெண்டாக இருக்கார், ஒன்று நானாக இருக்கேன், இன்னொன்று இறைவனாக இருக்கார், பரம்பொருளாக இருக்காங்கன்னு சொன்னார். அதுக்கு அடுத்த நிலையில் என்ன ஆயிடுச்சு, நானும் அவரும் ஒன்று தான், ரெண்டுமே ஒன்று தான் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி உயர்ந்த நிலைக்கு போகும்போது தான் நம்ம அதை உணர முடியுமே தவிர்த்து ஆரம்பத்தில் இந்த உபதேசம் வாங்கிட்டேன், நான் அந்த உணர்வு நிலையை அடைஞ்சிட்டேன், பூஜை பண்ணுறேன் எனக்குள்ளே என்ன, அந்த மாதிரி பண்ணவே முடியாது. எப்போ நம்ம ஆன்மா உணர்ந்து அந்த பரம்பொருளோட கலக்க ஆரம்பிக்குதோ அப்போ தான் அந்த பூஜைகள் எல்லாம் தன்னால் நடக்க ஆரம்பிக்கும்.